குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான இது சந்திர தரிசனம், சந்திர கிரகணம். இன்னைக்கு இங்கே பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி, சந்திர கிரகணம், ஹோலி பண்டிகை. இன்னைக்கு சந்திர கிரகணம் மாலை 6:15 to 6:45 சந்திர கிரகணம். அந்த நேரத்தில் இன்றைக்கி காலையிலேருந்தே நீங்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே வராதிங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம எழுப்பவே கூடாது, அவங்களாம் எந்திரிக்கணும். ஏன்னா கடவுள் அந்த உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருப்பாராம். நம்ம எழுப்பினோன்னா டக்குன்னு இதாகிடுமோ. அதனால் எக்காரணத்தை கொண்டு கர்ப்பிணி பெண்கள் தூங்கிட்டு இருந்தால் இது பண்ண வேணாம். இருங்க, பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி கிரகணம் அதான் 6:15 to 6:45. அதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். அது முடிஞ்ச உடனே வீட்டை ஒரு தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புதுசாக சமைச்சி சாப்பிடுங்க. இதுதான் இது பண்ணுவாங்க. சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இருந்தால் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இதில் தர்பையை போடுவாங்க, சும்மா ஒரு கிள்ளு போட்டு போடுவாங்க. இருங்க, மாசி, இன்னைக்கு மாசி 19. ருத்ர சாவர்ணி மன்வாதி ராமதேவ சித்தர் ஜெயந்தி, ஹோலி பண்டிகை, சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இருங்க, இன்னைக்கு நாம் என்னன்னு இதுலேயே பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாமே போட்டிருப்பாங்க. நாம் அதை பார்க்கலாம். இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். மங்களகரமான விசுவாவசுருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி இந்தியாவில் தெரியும். மூணு 3/26 செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரகணம். சந்திர கிரகணம் ஆரம்ப நேரம் மதிய நீல 6:45. 5:15 கிரகண நேரம் 5, அதாவது 6:45 வரைக்கும் இருக்குது. சந்திர கிரகணம் தெரியும் இடம் சேலம், மதுரை 6:28, 6 சென்னை, மதுரை, கோவை, திருச்சூர், மும்பை, அகமதாபாத், டெல்லி, கல்கத்தா. இந்த இதெல்லாம் தெரியும். கிரகண நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி. கிரகண தோஷம் சாந்தி செய்து கொள்ள அன்று செய்ய வேண்டிய பௌர்ணமி சிரார்த்தம் மறுநாள் செய்யவும். கிரகணம் முடிந்த பிறகு போஜனம் செய்யலாம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்க்கலாமா? திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, நீங்கள் புக்கு வாங்கி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நான் இதை இப்போ சொல்கிறேன். நான் பெண் என்னென்ன நட்சத்திரம் எது செய்யலாம். பெண்ணின் நட்சத்திரம் அஸ்வினி, மேசராசி. ஆண் நட்சத்திரம் எது செய்யலாங்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் பெண்ணினோடதுக்கு மேஷம் 7 பொருத்தம் இருக்குது, சுமார். ஆணோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷத்துக்கு 8 பொருத்தம் இருக்குது, உத்தமம். கார்த்திகை நட்சத்திரம் உத்தமம். எது செய்யலாங்கிறது. கார்த்திகை உத்தமம். கார்த்திகை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 2, 3 இதெல்லாம் உத்தமம். அதே மாதிரி ரோகிணி ரிஷபம் உத்தமம். மிருகசீரிடம் சுமார். மிருகசீரிடம் 1, 2 ரிஷபம் பொருந்தும். மிருகசீரிடம் 3, 4 மிதுனம் பொருந்தாது. உத்தமமானது புனர்பூசம் 4, 8 பொருத்தம் இருக்குது, உத்தமம். ஆயில்யம் பொருந்தாது. மகம், சிம்மம், ரஜ்ஜு இல்லை, ரெண்டுக்குமே. ஆயில்ய மகத்துக்கு ரெண்டுக்குமே ரஜ்ஜு இல்லை, பொருந்தாது.
பூரம் சிம்மம் உத்தமம். உத்திரம் சிம்மம் உத்தமம். உத்தமமான ஒரு இது வந்து இது. அஸ்தம் கன்னி சுமார். அஸ்தம் கன்னி சுமார். சித்திரை 2ஆம் பாதம் கன்னி சுமார். உத்தமம் வந்து போராடம் தனுசு உத்தமம். போராடம் தனுசு உத்தமம். உத்திராடம் 1 தனுசு உத்தமம். உத்திராடம் 2, 3, 4 மகரம் உத்தமம். திருவோணம் மகரம் உத்தமம். சதயம் கும்பம் உத்தமம். பூரட்டாதி கும்பம் உத்தமம். பூரட்டாதி 4 மீனம் உத்தமம். உத்திரட்டாதி மீனம் உத்தமம். ரேவதி மீனம் பொருந்தாது. இதில் உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு வந்து இந்த ஒரு இதை சொல்கிறேன். பெண்ணின் நட்சத்திரம் அஸ்வினி மேசராசி. ஆண் நட்சத்திரமும் ராசியும் இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் எது உத்தமம் எது உத்தமம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் சுமார். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது இதில் வேணும்னா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு இது பார்த்துருக்கோம். பெண்ணினோட நட்சத்திரம் அஸ்வினி. எந்தெந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் பொருந்தும் உத்தமம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி மெயினாக சந்திர கிரகணம், சந்திர தரிசனம் இன்றைக்கி வந்து அதனால் இன்றைக்கி இதுதான் நம்மளோட இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.